நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த மூதாட்டியிடம் 5 சவரன் நகை பறிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இணைகிறார். சிவகுமார், வணக்கம். இந்த கொள்ளை சம்பவம் குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? சொல்லுவாரு, ஒளிய தெரியாதவர் தலையாரிப்புல ஒளிஞ்ச கதையாகி போச்சே அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று திருநெல்வேலி மாநகருக்கு உட்பட்ட தனியார் மருத்துவமனை ஒன்றில் நடந்திருக்கு. விஎஸ்டி அப்படிங்கிற ஒரு பன்னோக்கு மருத்துவமனை நெல்லை மாநகரோட மைய பகுதியில் இருக்குது, அதாவது கொக்கரகுளம் அப்படிங்கிற பகுதியில் இருக்குது. இந்த மருத்துவமனை பல்நோக்கு மருத்துவமனையில எல்லா சிகிச்சையுமே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மருத்துவமனையில ராமர் அப்படிங்கிறவர், கொக்கரகுளம் பகுதியை சார்ந்த ராமர் அப்படிங்கிறவர் பணிபுரிஞ்சிருக்காரு மருத்துவமனை ஊழியரா. இந்நிலையில நேற்று இரவு இந்த பகுதியில மூதாட்டி ஒருவர், 60 வயது மூதாட்டி ஒருவர் தனது உடல்நல குறைவு காரணமா அந்த மருத்துவமனை சிகிச்சைக்கு வந்திருக்கிறாரு. வந்தவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்க, நகையை கொடுங்க, பத்திரமா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாங்கி அதை விழுங்கிட்டாரு. அதாவது விழுங்கிய நிலையில அந்த நகையை தன்னிடம் தரவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு திட்டாந்தரமா அதாவது பொய்ய சொல்லியிருக்கிறாரு. இதை அந்த மருத்துவமனை நிர்வாகம் நம்பாத ஒரு சூழ்நிலையில அங்கிருந்து சிசிடிவி காட்சிகள் மூலம் ஆராய்ந்து பார்த்ததுல அந்த நகையை அந்த மருத்துவமனை ஊழியர் ராமர் விழுங்குறது அதுல தெரிஞ்சிருக்குது. இதனை அடுத்து என்ன பண்றாங்கன்னா, மருத்துவமனை தரப்புல நேரம் பாளையங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு புகார் கொடுக்குறாங்க. பாளையங்கோட்டை போலீசார் உடனடியாக ராமரை கைது செய்து அவர் என்ன பண்றாங்க, நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு போய் இனிமா எனப்படக்கூடிய மருந்துகளை கொடுத்து எண்டோஸ்கோபி செய்து அந்த நகையை மீட்டிருக்கிறாங்க. மீட்டதோட இல்லாம அந்த நகையை அந்த ராமரை கைது செய்து தற்போது பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைச்சிருக்கிறார். அதாவது இந்த ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டில் ஒளிஞ்ச கதை அப்படின்னு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, தவறு செய்து விட்டு அரசு ஊழியர் வீட்டிலே ஒளிந்த கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி மருத்துவமனையில பணிபுரிஞ்சுட்டு தான் விழுங்கியது கூட அந்த சிசிடிவி கண்காணிப்புல இருக்குது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில மருத்துவ ஊழியர் ஈடுபட்டதா அதை மருத்துவமனை கண்டுபிடித்து அதன் அடிப்படையில மருத்துவ போலீசார் ஒப்படைச்சிருக்கிறதும் நெல்லை மாநகர் பகுதியில ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மட்டுமில்லாம மக்களிடையே ஒரு நகைச்சுவையை ஏற்படுத்தி இருக்கிறது. பவி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.